ஹாய் ஆல், வெல்கம் டு டிஆர்ஜி குக் வியூஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா பூரி. இதுக்கு ஃபர்ஸ்ட் 200 கிராம்ஸ் பச்சை பட்டாணி எடுத்து 8 hours ஊற வச்சு அதை நல்லா குக்கரில் போட்டு நெக்ஸ்ட் அது கூட 2 பொட்டேட்டோ ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு கூடவே பட்டை லவங்கம் இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டுக்கணும். நல்லா வெந்ததும் வேக வச்சு எடுத்துருக்க பட்டாணியை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இதுல இருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டாணி எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கிரேவிக்கு தேவையான இன்கிரீடியன்ட்டை ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் பட்டை லவங்கம் ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் எடுத்து வச்சிருக்க பூண்டு இஞ்சி கார்லிக் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 25% வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ஒரு 50% வேகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி அண்ட் ஆல்சோ ஸ்க்ரீனில் தெரிகிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது ஒரு 75% வேகிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது நல்லா வெந்து வந்ததும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்திருக்க முந்திரி பருப்பு பாதாம் இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அதில் அரைச்சி வச்சிருக்க மிக்ஸை ஜாயின் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிருந்த பட்டாணி அண்ட் ஆல்சோ வேக வச்சு மசிச்சு வச்சிருந்த பட்டாணி ரெண்டுத்தையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு வாட்டர் ஊற்றி டைலூட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இது நல்ல ஒரு கொதி வந்ததும் இறக்கி வச்சிட்டோம்னா நமக்கு பானிபூரிக்கு தேவையான சால்னா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 4 கப்பு மைதா மாவுக்கு 1 கப்பு ரவை 1 கப்பு அரிசி மாவுன்ற ரேஷியோவில் நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அது கூடவே சால்ட்டு ஆயில் இதெல்லாம் ஆட் பண்ணி அது ஒரு நல்ல சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் மாவு 1/2 hour ஊறின உடனே அதை ஒரு சப்பாத்தி கட்டையில் எடுத்து நல்ல ஒரு தின்னான கன்சிஸ்டன்சியில் உருட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு பூரி கிறிஸ்பியாக வரும், இல்லைன்னா சாஃப்டான பூரியாக கிடைக்கும். ஸோ நல்லா தின்னாக உருட்டி குட்டி குட்டி பீசஸாக ரவுண்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸ்லையும் போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கடாயில் எண்ணெய் போட்டு கடாய் காஞ்சதும் ரெடி பண்ணி வச்சிருக்க பூரியை போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். பூரி சால்னா ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி சர்வ் பண்றதுன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்து அதுல பொரிச்சு வச்சிருக்க பூரியை நல்லா நொறுக்கி உள்ள போட்டுக்கணும். கூடவே ரெடி பண்ணி வச்சிருக்க சால்னாவை அது மேல ஊத்திக்கணும். நெக்ஸ்ட் பொரிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்க கார்னை மேலே ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே லைட்டாக ஆனியன் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கூடவே கேபேஜ் கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டு பார்த்தோன்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஹோம்மேட் மசாலா பூரி ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.
Please subscribe, like and share my channel. Thank you.